நம்ம இந்தியாவோட காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் ஹெவி ஃப்ளட்ஸ். இந்த ஃப்ளட்ஸால் ஏற்பட்ட லேண்ட்ஸ்லைட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க. ஸோ இந்த ஹோல் விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்டல் லென்ஸ் மூலியமாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு எர்த் எக்ஸ்ப்ளோரர். திஸ் இஸ் ஜீவன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். We are reporting from Velachery in Chennai due to the unprecedented rains that pounded the city. India's Supreme Court has recognized the right against the adverse effects of climate change as a distinct fundamental right in the Constitution. Several places in India are likely to suffer from humid heat waves in the next few days. The onset of monsoon is likely to be delayed this year. Delay in monsoon is a concern for India's farmers. The emergence of El Niño weather pattern has raised concerns. Forest fires are getting worse around the globe. In the last 2 years, 23 countries have faced drought emergencies. There were more than 100 weather-related disasters in Asia in 2021. Disasters have resulted in over 4,000 deaths, total damage of $35.6 billion, and affected nearly 50 million people. ஜூலை 30 வெரி ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் அமைதியாக தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துயரம் நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. அங்கே பெஞ்ச அதிக மழையினால் உருவான இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்கே இருக்கிற மக்களையும் அடிச்சுட்டு போயிருக்கு. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இது முன்னாடியே தெரிஞ்சிருக்காது. கண்ணு வைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பெருந்துயரம் வந்து நடந்துட்டு போயிருக்கு. நம்ம இந்தியாவோட ஆர்மி, நேவி, ஃபயர் ஃபைட்டர்ஸ்னால் கேரளாவோட ஃபயர் ஃபைட்டர்ஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கர்நாடகா அப்படின்னு கிட்டத்தட்ட 1200 பர்சனல்ஸ் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க ரெஸ்கியூ ஆக்டிவிட்டீஸ்க்காக. ஃபஸ்ட்டு மேப்பாடி அப்படிங்கிற இடத்துல பெஞ்ச கனமழையினால் இதை தொடர்ந்து இங்கேருந்து சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ், சூரல்மாலா, முண்டக்கை அப்படின்னு எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கு. இந்த லேண்ட்ஸ்லைட்ஸில் அடிச்சுட்டு போன மனித உடல்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35லேருந்து 50 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் மீட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஜூலை 30ஆம் தேதி மட்டும் பெஞ்ச மழை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 141 மில்லிமீட்டர். அடுத்த அந்த 48 மணி நேரத்தில் பெஞ்ச மழை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 572 மில்லிமீட்டர். ஸோ இவ்வளோ மழை எப்படி பெஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற்கு பருவமழையினால இந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு இதை கடந்து போயிட முடியாது. ஸோ இட்ஸ் ஆல் டியூ டு த கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்சினால டீப் கிளவுட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஃபினோமினா உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டீப் கிளவுட் சிஸ்டம்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மழை எப்படி பெய்யுது? நார்மலாக நம்ம பூமியில் இருக்கிற தண்ணி வாட்டர் வேப்பர் ஆகி இருந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்றா ஃபார்ம் ஆகி அது வந்து மேகமாக உருவாகி அந்த மேகம் வந்து எங்கே வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து மழையாக வந்து அது பொழியுது. இதுதான் வந்து நார்மல் ப்ராசஸ். பட் இந்த பூமியோட டெம்பரேச்சர் அதிகமாகிறதுனால இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக நடக்குது. இதை தான் நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பூமியோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அதிக மாய்ச்சர் வந்து எவாபரேட் ஆகுது. அதனால அங்கே போய் ஃபார்ம் ஆகிற க்ளவுட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அளவுக்கான சுற்றளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 100 கிலோமீட்டர் அதுக்கு மேலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய க்ளவுட் சிஸ்டம் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்து ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப அதிகமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்படி பெஞ்ச ஒரு மழை தான் இப்போ வந்து வயநாட்டில் பெஞ்சிருக்கிற மழை. இதனால தான் இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்துமே உருவாகியிருக்கு. இந்த க்ளவுட் சிஸ்டம் உருவாக்கியிருக்க மழை பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். தேவையில்லாத நேரங்களில் ரொம்ப அதிகப்படியான மழை பெய்யும். ஸோ இதனால தான் இந்த மாதிரி நிறைய டிசாஸ்டர்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அன்ஸ்டேபிளான ரெயின்ஃபால் பேட்டர்ன் கேரளாவுக்கு மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை, எல்லா ரீஜனுக்குமே வந்து பொருந்தும். இந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மொத்த மழையில் வந்து 6% ஆஃப் மழை வந்து அந்த ஒரு நாள்லேயே வந்து பெஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயநாட்டில் இந்த எக்ஸ்ட்ரீமாக மழை பெய்கிற நாட்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி இது வந்து அதிகமாக இருக்குது. ரெய்னி சீசன், அதாவது மழைக்காலங்கள் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, மழையை நம்பி இருக்கிற நிறைய தொழில்கள், விவசாயமாக இருக்கட்டும், மீன்பிடி தொழிலாக இருக்கட்டும், இதில் வந்து பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த மீன்பிடி தொழிலாம் பார்த்தீங்கன்னா அதிக மழை பெய்கிற நாட்கள், சைக்ளோன்ஸ் உருவாகிற நாட்கள்லாம் வந்து மீன்பிடி தொழில் போக வேணாம் அப்படின்னு சொல்லி தடை பண்ணுவாங்க. ஸோ இதனால் அந்த தொழில்கள் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படுது. இப்படி பெய்ஞ்ச கனமழையினால் மட்டுமே இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் உருவாகியிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. முதல்ல லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏன் உருவாகுது? அது மழையினால் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி மழையினால், எர்த்குவேக்னால, மைனிங் ஆக்டிவிட்டீஸ்னால, அன்சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த மாதிரி ரோட் போடுறது, நிறைய பில்டிங் வந்து அன்சஸ்டைனபிளான வேல வந்து கட்டுறதுனால,
இதனாலையுமே வந்து இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் உருவாகும். பட் மழையினால எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே இப்போ மலைப்பகுதின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்லோப்பாக, அதாவது மேடாக இருக்கிற பகுதி. ஸோ இப்படி இருக்கிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பூமியோட புவியீர்ப்பு சக்தி, கிராவிட்டி வந்து அதை எப்பவுமே ஈர்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை வந்து இந்த மாதிரி மலையில் இருக்கட்டும், வேற டிசாஸ்டர் டைமில் இருக்கட்டும், பிடிச்சு வச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் தான். ஆனால் மரங்கள் வந்து நிறைய இடங்களில் வெட்டப்பட்டிருக்கு, டீஃபாரஸ்டேஷன் நடந்திருக்கு. அது இந்த வீடியோவில் நம்ம பேச தான் போகிறோம். இப்போது இந்த மண் பார்த்தீங்கன்னா இந்த பூமியோட கிராவிட்டி இல்லைனா ஈர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஹெவி ரெயின்ஃபால், மழை பெய்யறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மண் ஒட்டிகிட்டு இருக்கிறத ஒன்றுக்கு ஒன்று லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியான மண் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செடிகள், மரங்கள், பாறைகள், கற்கள் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட்ஸில் வந்து உருவாக்குது. ஸோ இதுதான் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸாக வந்து இந்த மழையினால் உருவாக்குற ஒரு ஃபினோமினன். ஆனால் இது ஒரு நேச்சுரல் ஃபினோமினாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது தாண்டி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு டீஃபாரஸ்டேஷன். 1920 2013 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 62% ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் வந்து அங்கே டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது 100ல் 62 மரங்கள் வந்து அங்கே வெட்டப்பட்டிருக்கு. வயநாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 11% ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இதில் 5% வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பச்சை போர்வையில் வந்து ஒரு இடத்த மூடினா எப்படி இருக்கும், அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே வந்து சூரிய ஒளிகளே வந்து உள்ளே போகிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. அப்படி இருக்கிற ஃபாரஸ்ட் கவர் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. இதெல்லாம் உருவாகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலே தேவைப்படும். இந்த காடுகளை அழித்து டீ பிளான்டேஷன், காஃபி பிளான்டேஷன், நிறைய ரெசார்ட்ஸ், பில்டிங்ஸ், ரோட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குறதுனால இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுது. இதை தாண்டி இதில் முக்கியமாக டூரிசம். ஸோ வயநாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த 18 வருஷத்தில் 8 மடங்கு டூரிசம் வந்து க்ரோ ஆயிருக்கு. அதாவது வயநாட்டுக்கு வர டூரிஸ்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா 8 மடங்கு அதிகமாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஜியாகிரபி அண்ட் டெரைன். ஒரு பக்கம் பார்த்தா அரேபியன் சி, இன்னொரு பக்கம் பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த டீப் கிளவுட் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கடலுக்கு மேலே தான் உருவாகும். ஸோ இது நகர்ந்து போய் எங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கோ அது மோஸ்ட்லி மலைப்பகுதியாக தான் இருக்கும். எங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கோ அங்கே மழை பொழிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேரளா அமைஞ்சிருக்கிறதுனால அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு ரெயின்ஃபால் பேட்டர்ன், இந்த கிளைமேட் சேஞ்சினால ஏற்படுற ஒரு அன்யூஷுவல் கிளவுட் சிஸ்டம்னால வந்து பெரிய லெவலில் கேரளா வந்து பாதிக்கப்படுது. டீஃபாரஸ்டேஷன், லேண்ட் யூஸ் சேஞ்ச், டூரிசம், அன்சஸ்டைனபிள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால தான் இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து உருவாகியிருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டோட ஃப்ரீக்வன்சியை வந்து ரொம்பவே அதிகம் பண்ணியிருக்கு. கடந்த 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கான லேண்ட்ஸ்லைட்ஸ் இல்லை. இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 2006 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைட்ஸோட ஃப்ரீக்வன்சியை பாருங்கள் கம்மியாக தான் இருந்திருக்கு. ஆனால் 2018 பாருங்கள், 2018 135 பேர் வந்து இறந்துருக்காங்க. 2019 பார்த்தீங்கன்னா 72 பேர் இறந்துருக்காங்க. 2020 70 பேர், 2021 3 பேர், 2022 16 பேர், 2023 80 பேர், 2024 300 பேர் இன்னமும் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆப்வியஸாக இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இந்த கிளைமேட் சேஞ்சினால இந்த லேண்ட்ஸ்லைட்ஸோட ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி வந்து அதிகமாகிருக்கு. இது கேரளாவோட நிற்க போகிறதில்ல, இது நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்படுற பெரிய வார்னிங். இது அரசாங்கம் எப்படி கையாண்டிருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஐஎம்டி, இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு பிரதான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட வெதர் அண்ட் கிளைமேட் பேட்டர்னை வந்து முன்னாடியே அவங்க கிட்ட இருக்கிற சிஸ்டம்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு வந்து இன்டிமேட் பண்ணணுன்றது அவங்களுடைய ஒரு பிரதான வேலையாக இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5 பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ்க்கான அலர்ட் வந்து அந்த டைமுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபைன். ஜூலை 23 பார்த்தீங்கன்னா வெரி ஹெவி ரெயின்ஃபால்க்கான அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஜூலை 25 பார்த்தீங்கன்னா லைட் டு மாடரேட் ரெயின்ஃபால் வித் தண்டர்ஸ்டார்ம் அண்ட் லைட்னிங். ஸோ இடி மின்னலோட ஒரு மாடரேட்டான ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 29 கொடுத்தது தான் முக்கியமான அலர்ட். வெரி ஹெவி ரெயின்ஃபால் அலர்ட் வந்து அவங்க ஆரஞ்சு அலர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள். ஸோ இந்த ஐஎம்டி கொடுத்த டேட்டா சம்டைம்ஸ் வந்து இன்அக்யூரசியாக இருந்தாலும் கண்டினியூஸாக அலர்ட் ஆனது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை வந்து அங்கேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், பஞ்சாயத்தாக இருக்கட்டும், மக்களுக்கு வந்து அலர்ட் பண்ணுறதுக்கு வந்து தவறியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 14 டிஸ்ட்ரிக்ஸில் 12 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் ப்ரான் ரீஜனாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் வந்து இவ்வளோ கண்டினியூஸாக வர இன்டிமேஷனை வந்து தெரிஞ்சும்
மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்காம இருந்தது ஒரு பெரிய தப்பு. நம்மக்கிட்ட டிசாஸ்டருக்கான ஒரு ரியாக்ஷன் இருக்கே தவிர அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து பத்தலை. அப்போ இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன? ஸோ இதுக்கான சொல்யூஷனை பற்றி நான் யோசிக்கிறப்போ நான் ரொம்ப நாள் முன்னாடி படித்த ஒரு கமிஷன் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வெஸ்டர்ன் காட்ஸ் ஈகாலஜி எக்ஸ்பர்ட் பேனல், அதாவது இதை சயின்டிஸ்ட் மாதவ் காட்கில் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வெஸ்டர்ன் காட்ஸை எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம், அந்த பாதிப்புகளை எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த கமிட்டி கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவங்க நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் வந்து இக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாவை வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஈகாலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அங்கே நடக்கிற இந்த மாதிரி அன்சஸ்டைனபிளான ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த மாதிரி மைனிங்காக இருக்கட்டும், டீஃபாரஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணிட முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா மாதிரி. ஸோ இப்படி டிக்ளேர் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் பண்ண முடியும். நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் கிட்டேருந்து நிறைய பெர்மிட்ஸ் வாங்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அதை தாண்டி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டெவலப்மெண்ட்ஸ் தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த கமிஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஈகாலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாவை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ 1னா அதுக்கு வந்து ஹையர் ப்ரியாரிட்டி, 2னா அதோட கம்மி, 3னா அதோட கம்மி அப்படின்னு சொல்லி இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிக்காக இதை வந்து பிரிச்சிருந்தாங்க. பாட்டம் டு டாப் அப்ரோச், இதில் சொன்ன ஒரு முக்கியமான அம்சம் வந்து இதுதான். பாட்டம் டு டாப் அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் இந்த சென்ஸ் கீழே. ஸோ இந்த அரசாங்க அமைப்பு இருக்குல்ல, அதில் கீழே இருக்கக்கூடியது என்ன? இந்த முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்து. ஸோ இந்த முனிசிபாலிட்டி அந்த பஞ்சாயத்தை வந்து எம்பவர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போது இயற்கையை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இப்போ இயற்கையோடு சேர்ந்து வாழ்றது யார்? அங்கே இருந்த மக்கள். அந்த பஞ்சாயத்து தலைவரும் அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற மக்களும் தான் அங்கே இருக்கிற சேர்ந்து வாழ்கிறாங்க. ஸோ நம்மளை விட அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த இயற்கையை நல்லா புரியும். அந்த இயற்கையிலேருந்து பலன்களாக இருக்கட்டும், ஸோ என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகுதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள எம்பவர் பண்ணுறப்போ, அங்கே இருக்கிற முனிசிபாலிட்டி பஞ்சாயத்தை எம்பவர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, இது இயற்கையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி டிசாஸ்டர் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதை தான் வந்து ஒரு பாட்டம் டு டாப் அப்ரோச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் காட்ஸ் ஈகாலஜி அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாட்யூட்டரி பாடினா வேற ஒன்றுமே இல்லை, அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டத்தால் உருவாக்கப்படுற ஒரு பாடி தான் வந்து ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, வெஸ்டர்ன் காட்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கான பாலிசிஸ் என்ன, அதுக்கான கைட்லைன்ஸ் எப்படி உருவாக்குறது, இது எல்லாமே அந்த பாடி வந்து பார்த்துப்பாங்க. இப்போது அது டிசாஸ்டர்லேருந்து எப்படி தடுக்கிறது, ஈவன் என்டிஎம்ஏ இருந்தாலும் கூட, எஸ்டிஎம்ஏ இருந்தாலுமே கூட இவங்களும் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால இதுவுமே இன்னுமே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இந்த எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸையும் கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டால், இது வந்து ரொம்ப என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இது வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் உகந்ததில்லை அப்படின்னு சொல்லி இதை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவாக தான், அதனுடைய கான்சிக்வன்சஸ் தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே, இது நாட் ஓன்லி கேரளா பீப்புள், நம்ம எல்லாருமே. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் ஃபார்காஸ்டிங் சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே ஐஎம்டி என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ராங் பண்ணுறது, இன்னும் இதுக்கான சேட்டலைட்ஸு, தேவைப்படுற சேட்டலைட்ஸ் வந்து இன்னும் அனுப்புறது, அவங்களுடைய சென்சார்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறது. ஸோ இந்த மானிட்டரிங் சிஸ்டமை அண்டு இதை ப்ரெடிக்ட் பண்ணுற சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம். ஏஐ ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணலாம். இஸ்ரோ பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் அட்லஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து இந்தியாவில் எந்தெந்த ரீஜன் வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கு வந்து வல்னரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இதில் வந்து நார்த் இந்தியா, அதாவது ஹிமாலயன் பகுதியில் இருக்கிற ரீஜன்ஸ் தான் வந்து ரொம்ப வல்னரபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தான் கேரளா எல்லாமே வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயிலை வந்து டெஸ்ட் பண்ணி அது எந்த அளவுக்கு தண்ணியோட சேச்சுரேட் ஆகும், பெய்கிற மலையில் வந்து எந்த அளவுக்கு வந்து சேச்சுரேட் ஆகி அது லூசன் ஆகி போகும் அப்படிங்கிற டேட்டா வந்து எல்லா ரீஜனுக்குமே வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிறப்போ எது லேண்ட்ஸ்லைட்ஸ்னால இன்னும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக மேப் பண்ண முடியும். அப்புறம் மாதவ் காட்கில் கமிட்டி சொன்ன மாதிரி பஞ்சாயத்தை எம்பவர் பண்ணுறது, அதனால இந்த நேச்சுரலை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி டிசாஸ்டர் ஃபேஸ் பண்ணுறது, அதை டேக்கிள் பண்ணுறதா இருக்கட்டும், இனிமேல் கொஞ்சம் ஈஸியாகும். அதே மாதிரி இமீடியட்டாக இந்த டிஃபாரஸ்டேஷன் வந்து ஸ்டாப் பண்ணும். நான் சொன்ன மாதிரி 1920களிலிருந்து 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 62% ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் வந்து அழிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஃபாரஸ்டேஷன் வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. இது எந்த காரணமும் சொல்லி நம்ம கடந்து போனாலும் அதுக்கான ஒரு கான்சிக்வன்சஸை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ரெஸ்ட்ரிக்டட் டூரிசம், இந்த ரெசார்ட் கட்டுறது வந்து இனிமேல் ரெடியூஸ் பண்ணுறது, அதே மாதிரி பேட்ச் வைஸ் டூரிஸ்ட்டை வந்து இந்த இடத்துக்கு அலோவ் பண்ணுறது. ஏன் இப்படி? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு மெஷராக இருக்கும், பட் வேறு வழி கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா
நான் சொன்ன மாதிரி 8 மடங்கான டூரிஸ்டோட வருகை வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி அவங்க உள்ளே வரதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிக ரெசார்ட்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும், அதுக்கான லெஷூர் ஆக்டிவிட்டீஸ் வந்து உருவாக்க வேண்டியதாக இருக்கும், ரோட்ஸ், பொல்யூஷன், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்க ஆரம்பிக்கும். அதனால அங்கே இருக்கிற இந்த காடுகளுக்கும் அங்கே இருக்கிற மனிதர்களுக்கும் இன்னும் அங்கே இருக்கிற விலங்குகளுக்கும் இன்னுமே அது ஒரு ப்ரெஷராக தான் அமையும். ஸோ அதனால் பேட்ச் வைஸ் அலோவ் பண்ணுறது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் வந்து அங்கே பேன் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர்லேருந்து அட்லீஸ்ட் நம்மளை கொஞ்சமாச்சும் பாதுகாக்க உதவியாக இருக்கும். இதில் வந்து மக்களுடைய சப்போர்ட்டும் ரொம்பவே முக்கியம். மக்களும் இதில் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், கொஸ்டின்ஸ் கேட்கணும். இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸுமே இதில் வந்து இருக்குது. நிறைய அலட்சியத்தினாலும் முக்கியமாக இந்த கிளைமேட் சேஞ்சினாலும் 3 கிராமங்கள் அழிஞ்சிருக்கு, 300க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கு. அதில் இந்த விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி உயிரினங்களை இவங்க கணக்கில் எடுக்கலை. ஸோ அப்படியும் நிறைய உயிர்கள் வந்து போயிருக்கு. ஸோ இப்படி போன எல்லா உயிர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். இட்ஸ் சேட். ஐ எம் சேயிங் பாய். அண்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்ப சந்திப்போம்.